ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மனதார நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்ல கூட நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவியானவர், அவர் எவ்வளவு தூரம் நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு கூட நம்ம தியானிக்க போறோம். போன வாரம் பார்த்த ஒரு ரீகேப், அதாவது நம்ம அந்த ஸ்பிரிட், நம்ம யார் அப்படின்னா, நம்ம மாம்சத்திலேயோ சரீரத்திலேயோ செயல்படக்கூடியவர்கள் அல்ல. நம்ம ஒரு ஆவி. கர்த்தர் தேவனோ ஆவியா இருக்கிறார். மறுபடியும் நம்ம பிறந்த நம்ம அவரை போல நாமும் ஆவியாய்த்தான் இருக்கிறோம். இன்றைக்கு அதை குறிச்சு கொஞ்சம் டீப்பா நம்ம பார்ப்போம். இன்னும் அது நல்லா புரிய ஆரம்பிக்கும். அப்போ முதல்ல சவுண்ட் கொஞ்சம் கூட்டணுமா? ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதா? ஆமாக்கா, லோவா இருக்கு. லோவா இப்ப கேக்குதாமா? ஓகேக்கா. கிளியரா இருக்கா? கேக்குதுக்கா. ஓகே. செல்வர் இப்பமா சவுண்ட் நல்லா இருக்கா? நல்லா கேக்குதுக்கா. ஓகே. அப்போ நம்ம ஸ்பிரிட்ல நம்ம எழும்பணும் அப்படின்னா முதல்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு காரியம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். 1 தீமோத்தேயு 4:7 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்யணும். அப்போ அந்த தேவ பக்திக்கு ஏதுவா நம்ம முயற்சி செய்யும் போது அது இந்த பூமியினுடைய வாழ்க்கைக்கும் பின்வரும் வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்போ 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாதான் அவங்க அவங்க போற இடம் எல்லாம் ஒண்ணு போல இருக்கும். அப்போ இன்றைக்கு தேவனும் நாமும் ஒண்ணு போல போகணும்னா அவர் என்ன சிந்திக்கிறாரு, அவர் எதை யோசிச்சுட்டு இருக்கிறாரு, அந்த தாட்ஸ் தான் நமக்கு இருக்குதா, இல்ல நம்ம ஃபிளஷ்ல நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா தான் நம்ம தேவனோடு கூட நம்ம வாழ்க்கையில அவரோடு கூட ஒன்றா நம்ம பிரயாணம் பண்ண முடியும். அப்போ இன்னைக்கு கூட இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞானத்தையும், அதாவது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார்னு இயேசு கிறிஸ்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 4வது அதிகாரத்துல ஏசாயா 61 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அங்க கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறுது. அந்த ஆவியானவருக்குள்ள 7 வகையான ஒரு கிருபைகளை அந்த அவர் தேவனுடைய ஆவியானவர் பெற்றிருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 11:2 நம்ம பார்க்கிறோம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அப்போ இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அங்க எத்தனை வகையான 7 வகையான அந்த கிருபைகளும் நமக்கு என்ன செஞ்சிருது, சேர்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். முதல்ல விஸ்டம், ஞானம் நமக்கு உரியதா மாறுது. உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங். ஆலோசனை, கவுன்சில். அடுத்தது பலன்னா பவர், மைட். அப்போ இது எல்லாமே. அடுத்தது நாலேஜ், ஆலோசனை, அறிவு உண்டாகுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகுது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மேல தங்கி இருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்யும்படிக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு நமக்கு அனுப்பி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துல ஊழிய செய்த நாட்கள் எல்லாம் நம்ம போன வாரம் நிறைய வசனங்களை பார்த்தோம். அவருடைய செய்கைகளை குறிச்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறாங்க. அவர் பேசுற வார்த்தை, இது எப்படி இவர் பேசுறாரு, இவ்வளவு அதிகாரத்தோட பேசுறாரு, இவ்வளவு கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுறாரு, இவர் செய்த அற்புதங்களை போல யாருமே செய்யலையே அப்படின்னு சொல்லி அவருடைய ஞானத்தையும் அவருடைய புரிந்து கொள்ளுதல், அறிவு, அவருடைய வல்லமை, இதை எல்லாத்தையும் பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுறத பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே ஆவியானவர் தான் நம்ம மேல தேவன் ஊற்றி இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு அந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல்ல நம்ம இருக்கிறோமா, நம்ம வேலை செய்யறோமா அப்படிங்கிறத நாமே கொஞ்சம் என்ன செய்யணும், தியானிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம போன வாரம் பார்த்தோம் 1 தெசலோனிக்கேயர் 5:23. அது யாராவது வாசிக்கலாம்? 1 தெசலோனிக்கேயர் 5:23. 23. ஆமாமா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் என்ன செய்யறாரா? ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் குற்றமற்றதா இருக்கும்படி அவர் காக்கப்படுவதாகன்னு சொல்லி அங்க பவுல் எழுதுறாரு. அப்போ இன்றைக்கு நமக்கு 3 வகை, நம்ம இன்னைக்கு ஒரு சரீரத்துல நம்ம பார்க்கிறோம் வெளிப்படையா, ஆனா நம்ம இன்றைக்கு 3 விதமான ஒரு 3 பார்ட்ஸா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், டிவைட் ஆயிருக்கிறோம். எப்படின்னா ஆவி ஆத்துமா சரீரம். இப்போ நமக்கு வெளிப்பிரகாரமான ஃபிளஷ்ல இருக்கிற இந்த சரீரம் நமக்கு தெரியும். ஆத்துமா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், நம்முடைய எண்ணங்கள், மைண்ட், நம்முடைய சித்தம், விருப்பங்கள், அதுதான் வில், எமோஷன்ஸ், நமக்கு வரக்கூடிய எமோஷன், இதுதான் ஆத்துமா. ஸ்பிரிட்ல இன்னைக்கு மறுபடியும் பிறந்ததுனால நம்ம யாருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம்? கிறிஸ்துவினுடைய ஆவியை, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு பிள்ளை அப்படிங்கிற அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம், கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிறோம், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம் நம்ம பார்க்கலாம். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளயும் தேவனுடைய ஆவியானவர் தான் வாசமா இருக்கிறார். நம்ம இதை நல்லா அறிஞ்சிருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? மறுபடி பிறந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கிற நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்க ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம ஆவிக்குட்பட்டவர்களா இருக்கிறோமா, இல்ல மாம்சத்துல நமக்கு சென்ஸ் சொல்ற காரியங்களை நம்ம உள்வாங்கி அதை நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோமா? இததான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வெளியில இருந்து வருகிற சத்தங்களை நம்ம உள்வாங்குறோமா, இல்ல ஸ்பிரிட்ல தேவன் சொல்லுகிற சத்தத்துல இருந்து நம்ம செயல்படுறோமா? 2 வகையாவும் நம்ம செயல்படலாம். ஒண்ணு ஃபிளஷ்ல இருந்து வர்றதையும் நம்ம எடுக்க முடியும், இல்ல ஸ்பிரிட்ல இருந்து வர்றதையும் நம்ம எடுக்க முடியும். ஸ்பிரிட்ல இருந்து வர்றதை எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். எவ்வளவு தூரம் நம்ம ஆத்துமாவில இருந்து வர்ற அந்த சத்தத்தை நம்ம கேட்க 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 நம்ம வாழ்க்கையில நிச்சயம் தோல்விகள் தான் இருக்கும். ஒரு நாள் அங்க ஜெயத்தை பார்க்க முடியாது. ஸ்பிரிட்ல அவர் ஸ்பிரிட், ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் ஸ்பிரிட்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் நமக்கு சகல சத்தியத்திற்குள்ள நம்மளை நடத்துவாராம். கிறிஸ்து போதித்த எல்லாவற்றையும் அவர் நமக்கு நினைப்பூட்டுவாராம். அப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒரு சூழ்நிலை நமக்கு எதிரா இருக்குதுன்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம கூட பேச ஆரம்பிப்பார். இல்ல நம்ம ஸ்பிரிட்ல செயல்படும் போதுதான் அங்க ஸ்பிரிட்டுக்கு நம்ம ஓபன் பண்ணி கொடுத்து நம்ம சரீரத்தையும் நம்ம ஆத்துமாவையும் முழுவதுமாய் அவருக்கு ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுக்கணும். ரோமர் 12 நம்ம பார்க்கிறோம், அவயவங்களை ஜீவ பலியாக அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய கண்கள், காது, எல்லாத்தையும் ஃபிளஷ்ல எதெல்லாம் எங்க இருந்தெல்லாம் நமக்கு இன்புட் உள்ள போகுதோ அந்த ஆர்கன்ஸ் அத்தனையும் ஜீவ பலியா அவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதை ஒப்பு கொடுத்துட்டு ஸ்பிரிட்டுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது ஒவ்வொரு சூழ்நிலை, எதிராக இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை நமக்குள்ள இருந்து பேச ஆரம்பிப்பார். அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம்னா நம்ம நிச்சயமா நம்ம தான் ஜெயிக்கிறவர்கள், ஜெயம் பெறுகிறவர்கள். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ முதலாம் ஆதாமாகிய ஆதாம் அவன் என்ன செஞ்சா? ஆவியில மரிச்சு போயிட்டான். 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து அவர் என்ன செஞ்சாரு? ரெஸ்டோர் பண்றாரு. இழந்து போன, மரித்து போன அந்த ஆவி, ஆதாம்குள்ள மரித்து போன அந்த ஆவி கிறிஸ்துவின் மூலம் நமக்குள்ள அந்த ஆவி என்ன செய்து? உயிர்ப்பிக்கப்படுது. இதுதான் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். இததான் யோவான் 3 அந்த நிக்கோதேமு, பரிசேயனாகி நிக்கோதேமு கிட்ட தேவன் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அங்க பேசுற காரியங்களை நம்ம வாசித்து பார்ப்போம். யோவான் 3வது அதிகாரம் 1ல இருந்து 6வது வசனம் வரைக்கும். யோவான் 3:1-6.
யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாதரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். சரி, இங்க நிக்கோதேமு இயேசு கிட்ட வர்றாரு. ராக்காலத்துல வந்து அப்போ அவருக்கு பயங்கர ஒரு சந்தேகம். இவர் இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் செய்யறாரு, கண்டிப்பா இவர் தேவனிடத்துல இருந்து வந்த போதகர்கிறத அவர் அறிந்து அவர்கிட்ட பேசும்படியா அங்க வர்றாரு. அப்போ ஏன் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லும் போது எப்படி நிக்கோதேமுக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா விழுந்து போன ஆதாம் அங்க ஆவியில மரித்து போய் இருக்கிறான். இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படணும்னா ஒருவன் ஆவியினால மறுபடியும் பிறக்கணும். அததான் கிறிஸ்து அங்க சொல்றாரு. அதனாலதான் கடைசி வார்த்தை நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆவியினால மறுபடியும் பிறந்திருக்கிறோம்னா நம்ம எல்லாரும் யாரு? we are spirit beings. இது நமக்கு நம்ம நினைவுல, நம்ம ஆழமா நம்ம இருதயத்துல இந்த சத்தியம் பதிக்கப்படணும். நம்ம வந்து இன்னைக்கு நம்ம மைண்ட் சொல்றதோ, நம்ம மாம்ச எண்ணங்கள் சொல்றது, நம்ம ஆத்மாவில எழும்புகிற சூழ்நிலைகள் சொல்லுகிற காரியங்கள், இது நம்முடைய ஐடென்டிட்டி கிடையாது. நம்ம ஐடென்டிட்டி என்ன? நம்ம ஸ்பிரிட்ல இப்ப யாரா இருக்கிறோம்? ஸ்பிரிட்ல பிதாவாகிய தேவனுக்கு இயேசு எப்படி குமாரனோ அதே போல நீங்களும் நானும் அவருக்கு குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்கிறோம். இப்போ இயேசு செய்த ஒவ்வொரு ஜெபத்தையும் பிதா கேட்டுக்கொண்டே இருந்தார்னா, இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் என்ன செய்யறாரு? பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நம்ம சத்தத்தை அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. இப்போ நம்ம ஸ்பிரிட்ங்கிறதுல இருந்துதான் நம்மளை பார்க்க ஆரம்பிக்கணுமே தவிர, நம்ம சரீரம் சொல்றது, நம்ம ஆத்மா சொல்ற காரியங்களை நம்ம உள்வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா வெற்றிகளை பார்க்க முடியாது, ஜெயத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. இப்போ ஹீலிங்கே நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எதை பார்க்கிறோம்? சிம்டம்ஸை பார்க்கிறோம், சரீரத்துல காணப்படுகிற அந்த பலவீனங்களை பார்க்கிறோம், ரிப்போர்ட்ஸை பார்க்கிறோம், சுற்றி இருக்கிறவங்க சொல்ற சூழ்நிலைகள் இல்ல, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது, அவங்களுக்கு இது இப்படிதான் மாறுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தை கேட்கிறோம். இது எல்லாம் என்னது? ஃப்ளெஷ்லி திங்கிங். நம்ம என்ன நினைச்சோம்? ரொம்ப நாள் வரைக்கும் நானே புரிந்து கொண்டது, அத மாம்ச எண்ணம்னா ஏதோ இச்சை. அப்படி கிடையவே கிடையாது. அது ஒரு வகையான எண்ணம். ஆனா மனுஷரை போல சிந்திக்கிறது எல்லாமே மாம்ச எண்ணம். இன்னைக்கு ஸ்பிரிட்டுக்கும் ஃபிளஷுக்கும், அதாவது ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆவிக்கும் ஃபிளஷுக்கும் எப்பவுமே ஒரு ரைவல் இருந்துட்டே தான் இருக்கு. மாம்சம் என்னைக்கு நம்ம ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு நம்ம செவி கொடுத்து அதுக்கு நம்ம ஃபிளஷ கீழ்ப்படிய பண்றோமோ, அன்னைக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு ஒரு விடுதலை வேணுமோ அந்த பகுதிகள் எல்லாவற்றிலையும் ஒரு விடுதலை கிடைக்கிறத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் டெஸ்டிமனி ஒரு இதுல கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைக்காக அந்த ஒரு பாஸ்டர்ட்ட போய் ஜெபிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஃபாரின்ல நடந்த ஒரு காரியம். அந்த பிள்ளை ரொம்ப துன்மார்க்கமா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது ஆண் நண்பர்கள் கூட சுத்திட்டு நைட் எல்லாம் வெளியில எல்லாம் ஸ்டே பண்ணிட்டு வீட்டுக்கே வரமாட்டா. ரொம்ப துன்மார்க்கமா எல்லா கெட்ட பழக்கங்கள் இப்படி இருந்த ஒரு பிள்ளை. இந்த தாய் ஒரு நல்ல பக்தியுள்ள தாய் தான். ஆனா இந்த பிள்ளையினுடைய செயல்பாடு அந்த தாய்க்கு ரொம்ப வேதனையை கொடுத்து, அந்த தாய் என்ன பண்ணியிருக்கிறா, அங்க உள்ள பாஸ்டர்ட்ட
இப்போ வால்யூம் நல்லா இருக்கா? கிளியரா இருக்கா? வால்யூம் கிளியரா கிளியரா இருக்கா? இருக்கு, கிளியரா இருக்கு. ஓகே. அப்போ அங்க உள்ள அவங்க பாஸ்டர்ட்ட அங்க போகும்போது அங்க பாஸ்டர்ட்ட அந்த அம்மா ஒரே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. என் பிள்ளை அவ என்ன செய்ய மாட்டா, மாறவே மாட்டா, திருந்தவே மாட்டா, அவ அப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர்ட்ட ஒரு 5 மினிட்ஸ் அவளை பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் அமைதியா கேட்டுட்டே இருந்திருக்கிறார். கேட்டுட்டு அவர் சொன்னாரா, உங்க பிள்ளை நீங்க மாறணும்னு நீங்க விரும்புறீங்களா, உங்க பிள்ளை உங்களுக்கு திரும்ப வரணும்னு நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரா. ஆமா, கண்டிப்பா நான் அதை தான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னப்போ, அப்போ முதல்ல உங்க மைண்ட்ல நீங்க அவளை குறித்து வைத்திருக்கிற பிக்சரை முதல்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏன் இந்த பிக்சரை மாத்தணும்னா, வசனம் என்ன சொல்லுது நம்ம பிள்ளைகளை குறித்து, இத நம்ம பார்க்கணும், இத நம்ம தியானிக்கணும். வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அடுத்தது சொல்லுது, உன் பிள்ளைகள், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அடையாளங்களாக அற்புதங்களாக இருப்போம். இதுதான் வார்த்தை சொல்லுது. ஸ்பிரிட்ல இருந்து நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தை இதுதான். ஆனா நீங்க சூழ்நிலைய பார்த்து பிளெஷ்ல நீங்க இப்ப பார்க்கிற காரியங்களை குறிச்சு பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த காரியத்துல அற்புதம் நடக்கவே நடக்காது. அப்போ நம்ம ஸ்பிரிட் ரெல்ம்ல நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னா, ஸ்பிரிட்ல நமக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு, இதுதான் எனக்கு நடக்கும்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப அந்த அளவுக்கு நெகட்டிவ்ல இருந்ததுனால சில நாட்கள் அந்த அம்மாவை அவர் எழுத சொன்னாராம். இல்ல, என் பிள்ளை எப்படி நீங்க உங்க மகா வரணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி நீங்க எழுத ஆரம்பிங்க. என் பிள்ளை இப்படி இருக்கிறா, என் பிள்ளை ஜெபிக்கிறா, என் பிள்ளை பரிசுத்த ஆவியில நிரம்புறா, என் பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வர்றா, என்னோடு நானும் அவளும் ஒன்னா, நாங்க அன்போட இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இது உங்க ஆழ் மனதுல பதிகிற வரைக்கும் இதை நீங்க எழுதிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த அம்மாவும் அவர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி எழுத எழுத அந்த அம்மாவுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அது வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் அந்த அம்மாவே பாஸ்டர்ட்ட வந்து சொன்னாங்க, இல்ல என் பிள்ளை வந்துருவாயா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அதே வாரத்துல அந்த பிள்ளை நைட் வந்து வீட்டு கதவை தட்டி அவங்க அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்டு, அம்மா நான் எவ்வளவோ காரியங்கள் நான் தெரியாம நான் உலகத்தின் பின்னாடி போயிட்டேன், என்னை நீங்க மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த வாரமே சர்ச்சுக்கு போய் அந்த வாரமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று டோட்டலா அவளுடைய லைஃப் மாறினத நான் அந்த சாட்சியை நான் கேட்டேன். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு ஸ்பிரிட் ரெல்ம்ல நம்ம ஒர்க் பண்ணும் போது நம்ம நம்ம எந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்யலாம், சுதந்திரித்து கொள்ளலாம். நம்ம இன்னைக்கு சுதந்திரிக்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஃபிளஷ்ல, சென்ஸ்ல நம்ம செயல்படுகிறதுனாலதான். சோல்லையே பார்த்து இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இவங்க மாற மாட்டாங்க, இவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். நம்ம ஒரு காரியத்தை ஜட்ஜ் பண்ண பிறகு அதுல மாற்றம் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், நீங்க தீர்ப்பு எழுதாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எத்தனை தடவை மத்தவங்களை குற்றவாளின்னு தீர்ப்பு எழுதிட்டு அவங்களுக்காகவே போய் நம்ம ஜெபம் பண்ணோம்னா அந்த காரியத்துல எப்படி ஸ்பிரிட் ரெல்ம்ல அந்த அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும்? நம்ம ஸ்பிரிட்ல வாழ ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களை அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னதங்களிலே ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே அத்தனை பிளெஸிங்ஸும் ஹெவன்லி ரெல்ம்ல இருந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸை நமக்கு அவர் கொடுத்துட்டார். நம்ம சுதந்திரிக்க வேண்டியதா நம்ம கையில இருக்கு. சுதந்திரிக்கிறது எப்படின்னா, அவர் திங்க் பண்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். அவர் 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 திங்கிங் எப்படி இருக்கும்னா, வார்த்தையின் மூலம் தான் அவருடைய தாட்ஸை நம்ம அறிந்து கொள்ளலாம். வார்த்தையில அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், அந்த வாக்கு தத்துவத்துக்கு பின்னாடிதான் அவருடைய இருதயத்தின் நினைவுகளை நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்த நினைவுகளும் நம்முடைய நினைவுகளும் ஒன்னா இருக்கும் போது நிச்சயமா நம்ம ஸ்பிரிட் ரெல்ம்ல நமக்காக வைத்திருக்கக்கூடிய அத்தனை பிளெஸிங்ஸையும் நம்ம சுதந்திரிக்க முடியும். இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இப்ப அடுத்து நம்ம விஸ்டம் குறிச்சு நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். ஆதியாகமம் 1:26 நம்ம பார்க்கிறோம். அங்க ஆதாமுக்கு
அத்தனை காரியங்கள் எல்லாத்திற்கும் மேலேயும் ஆளுகை தேவன் கொடுக்கிறார். பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாத்தையும் ஆழக்கடவர்கள்னு ஆளுகைய அவங்களுக்கு கொடுக்கிறாரு. கொடுத்து அங்க அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் மேலையும் ஆளுகைய ஆதாம்க்கு கொடுக்கிறாரு. அவன் அதாவது அவன் ஒரு ராஜாவை போலதான் இந்த பூமியில தேவன் அவனை வைக்கிறார். நமக்கு நல்ல ஒரு நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு. அதாவது விஸ்டம்னாலதான், ஞானத்தினாலதான் ஒரு ராஜா ஆளுகை செய்ய முடியுமா. ஆதாமுக்கு அந்த ஞானத்தையும் தேவன் கொடுத்திருந்ததை பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு எக்ஸலண்ட் ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருக்கு. அவ்வளவு ஒரு ஞானத்தை அவனுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிறாரு. அது எப்படி உதாரணத்துக்கு பார்க்கலாம்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. இங்க அங்க படைச்ச பிறகு, ஆதாம படைத்த பிறகு தேவன் படைத்த எல்லாவற்றையும் அவன் கிட்ட கொண்டு வரார். சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அத்தனை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அங்க என்ன செய்யறா, ஆதாம் தான் பேரிடுறான். அவ்வளவு ஒரு ஞானம். உருவாக்கப்பட்ட அடுத்த சில நாட்களுக்குள்ளேயே அவனுக்கு அவ்வளவு ஒரு ஞானத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன பேரிட்டானோ அந்த பேரின் படிதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யறோமா, அந்த அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் நம்ம கூப்பிடுறோமா. அப்படி ஒரு ஞானம் நிறைந்தவனாக தான் ஆதாம அந்த ஸ்பிரிட்ல, ஏன்னா அந்த ஸ்பிரிட்ல அவர் கூட தான் அவன் உறவாடிட்டே இருக்கிறான். அந்த ஞானத்தினால, அந்த ஞானத்தின் ஆவி அவனுக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கிறதுனால அவன் அப்படி ஒரு ஞானத்துல செயல்படுறத பார்க்கிறோம். இப்போ அந்த சூப்பர் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், அந்த ஞானம் இந்த ஸ்பிரிட் ரெல்ம்ல தான் என்ன செய்யுது, செயல்படுது. இந்த ஸ்பிரிட் ரெல்ம்ல நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஸ்பிரிட்ங்கிறத உணர்ந்து நம்ம ஸ்பிரிட் ரெல்ம்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கும் இந்த சூப்பர் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ தேவன் நிச்சயம் அவர் ஏற்கனவே தந்திருக்கிறார். நம்ம அதுல இருந்து நம்ம வேலை செய்ய முடியும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-12 வரைக்கும். 1 கொரிந்தியர் 2:9-12. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அடுத்த வசனம்க்கா. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவன் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். ஓகே, இதுல என்ன பாக்குறோம்? தேவன் தம்மில், இது பழைய ஏற்பாட்டுல உள்ள வசனம், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவே இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, இன்னைக்கு அந்த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனையையும் அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா, வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? அந்த ஸ்பிரிட்ல நம்ம கூட அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க 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 நம்மை குறித்து தேவன் என்னதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு, ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இது எல்லாம் அவருடைய வார்த்தையில இருக்கு.
உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல அதிகமாய் அது பிரகாசமா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம எதிர்காலம் எப்படிதான் இருக்கும்? நிச்சயமா பிரகாசமா தான் இருக்கும். அந்த நடுப்பகல் எப்படி பிரகாசமா இருக்குதோ அதே போலதான் நம்முடைய பாதை எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்குமா? இது எப்படி வர முடியும்னா, வேதத்தை நம்ம தியானிக்க ஆவியானவர் நம்ம கூட இடைப்பட, அவரு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண நமக்கு என்னெல்லாம் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் நம்முடைய ஆவியில அவர் என்ன செய்வார்? ஆவியினால அவர் வெளிப்படுத்துவார். தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இப்ப தேவனுக்குரியதை நம்ம அறியறதுக்கு தான் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதெல்லாம் என் பிள்ளைக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத என் பிள்ளை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்றைக்கு அவருடைய ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அப்ப ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கிய காரணம், நமக்கு எதெல்லாம் நமக்கு சுதந்திரமா தேவன் கொடுத்திருக்கிறார், எந்தெந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத அறியும்படிக்காகத்தான் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இதை எப்படி அதிகமா நம்ம சுதந்திரிக்க முடியும் அப்படின்னா, நான் ஆக்சுவலா நம்ம போன வாரம் அந்த ஹீலிங் செஷன்ல நான் மெடிடேஷன் குறித்து நம்ம பார்த்தோம். அது அவருடைய வார்த்தையில நம்ம ஆழமா நம்ம உள்ள போக 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 அந்த மெடிடேஷன்ல அப்படி ஒவ்வொரு வார்த்தையையும் தனித்தனியா எடுத்து நம்ம தியானிக்க ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அதிகமா இடைப்பட ஆரம்பிப்பார். அந்த மெடிடேஷன்ல தான் தேவன் நம்ம விசிட் பண்ற நேரமா இருக்கு. ப்ரேயர் டைம்ங்கிறது நம்ம என்னதோ பல காரியங்களை சொல்லிட்டு ப்ரேயர்னு முடிச்சுட்டு வந்துடுறோம். ஆனா அது தேவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்ற காரியமா இருக்கு. ஆனா மெடிடேஷன் டைம் தான் அவர் நம்மளை விசிட் பண்ற நேரம். நம்ம ஆழ் மனதுல அவர் கூட உறவாடுகிற நேரம் தான் அந்த மெடிடேஷன் டைம். நம்ம எல்லாருக்கும் ஒரு தனியா அப்படிப்பட்ட சில மணித்துளிகள் நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் அவருடைய பிரசன்ஸ்ல அந்த மெடிடேஷன் டைம் நமக்கு நிச்சயமா தேவைப்படுது. இந்த மெடிடேஷனுக்குள்ள போக போக தான் நம்ம ஸ்பிரிட்ல நம்ம என்ன செய்வோம்? பலப்படுவோம். பவுல் சொல்றாரு, ஜெபிக்கிறாரு, அதுக்குதான் நாங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். அப்ப வல்லமையாய் பலப்படணும்னா அவருடைய வார்த்தைய ஆழமா தியானிக்க ஆரம்பிக்கணும். சும்மா நம்ம அதாவது வாசிக்கிறோம்னு சொல்லி நிறைய வாசிச்சுட்டு போறதை விட ஒவ்வொரு வார்த்தையையும் நிறுத்தி அதை நம்ம வாசிக்கணும். அப்படி வாசிச்சு அப்படி தியானிக்கும் போது நமக்கு தேவன் என்னென்னலாம் பிளெஸிங்ஸ் நமக்கு வச்சிருக்கிறாரு, ஏற்கனவே பரலோகத்துல நமக்கு இருக்கிற அத்தனை சுதந்திரங்களையும் நம்ம முதல்ல அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு தகப்பன் பிள்ளைக்கு உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த உயில்ல என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் அந்த பிள்ளை அதை சுதந்திரிக்க முடியும். உயில்ல என்னன்னே இருக்கு, உயில எங்க இருக்குன்னு தெரியல, இல்ல உயில்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரியலன்னா அந்த பிள்ளையினுடைய இடத்தை வேற யாரு சுதந்திரிச்சா கூட அந்த பிள்ளைக்கு தெரியாது. அதே போலதான் இன்னைக்கு நமக்கு வேதத்தின் மூலமாய் நமக்கு அவர் உயில் எழுதி கொடுத்திருக்கிறாரு. நம்ம மெடிடேஷன்ல ஸ்பிரிட்ல நிரம்பி அந்த வார்த்தைய உள்வாங்கி தியானிக்க நமக்கு என்னெல்லாம் பிளெஸிங்ஸ் அதுக்குள்ள தேவன் நமக்கு வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம அறிந்து கொண்டாதான் நம்ம அதை சுதந்திரிக்க முடியும். அப்பா, நீங்க இந்த வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, இந்த வார்த்தையின் படிதான் எனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். அந்த ஆசீர்வாதங்கள் தானா நம்ம வாழ்க்கையில நம்ம சுதந்திரிக்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தான் தேவனுடைய ஆவியை நம்ம இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். இப்போ 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21. 2 பேதுரு 1:20-21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள்
பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ இதுல வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமாய் அது என்ன செய்யல, எழுதப்படல. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். சரி, அப்ப பரிசுத்த ஆவியில ஏவப்பட்டு பேசினதை தான் வேதத்துல எழுதி இருக்கிறாங்கன்னு பேதுரு எழுதுறாரு. அடுத்ததா 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 3:16. நான் முதல் வீசை உத்தரவு சொல்லி நிற்கையில் அக்கா 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. போதுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனால் அருளப்பட்டவைகளை அறியறதுக்கு தேவ ஆவியினால எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியங்களை நம்ம எவ்வளோ தூரம் மெடிடேட் பண்றோமோ, இது எனக்கு எங்க அப்பா கொடுத்திருக்கிற உயில், இந்த எங்க அப்பா எனக்கு கொடுத்திருக்கிற இந்த உயிலை நான் படிக்க படிக்கதான் எனக்கு எதெல்லாம் எனக்கு இருக்குதுன்னு எனக்கு புரிய முடியும். அப்பதான் நான் அதை சுதந்திரிக்க முடியுங்கிறதுல நம்ம உறுதியா நிற்கும் போது நம்ம சும்மா அதை அப்படியே வாசிச்சுட்டு போக மாட்டோம். ஒவ்வொன்றையும் அதாவது ஒரு சொத்து கிடைக்குது, ஒரு பெரிய கோடி கணக்குல உங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்குது, எங்கெங்கெல்லாமோ அந்த சொத்துகள் இருக்கு அப்படின்னா அதை எவ்வளவு தூரம் நம்ம அதை கவனமா நம்ம வாசிப்போம், கவனமா நம்ம தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு அது எல்லாத்தையும் விட ப்ரெஷியஸான ப்ராமிசஸ் இன்னைக்கு நமக்கு உயிலா நமக்கு தேவன் எழுதி தந்திருக்கிறாரு. அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சொல்றாரு, என் பிள்ளையே நான் கொடுத்துட்டேன், மற்ற எல்லாவற்றையும் உனக்கு நான் எப்படி கொடுக்காம இருப்பேங்கிறாரு. அப்போ இந்த ஆவியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேத வாக்கியங்களை நம்ம தியானிக்க 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 தான் அவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம புரிய முடியும். அதனால கண்டிப்பா ஒருவேளை நீங்க யாராவது அந்த மெடிடேஷன் அந்த மெசேஜ் ஒரு ஆடியோ மெசேஜ் தான் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். யார் வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்பி விடுறேன். அது நிச்சயமா அந்த வார்த்தைகள் உங்க கூட பேசும். ஏன்னா அந்த மெடிடேஷன்ல அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. பெரிய பெரிய தேவ மனிதர்கள் எல்லாம் மணிக்கணக்கா மெடிடேட் பண்ணதுனாலதான் அவங்க வேற ரெல்முக்கே டிராவல் பண்ணி போறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் மணிக்கணக்கா பிதா கூட தனிமையில உறவாடி அந்த மெடிடேஷன்ல அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் நம்முடைய அந்த மெடிடேஷன் தான் நம்ம வாழ்க்கையின் எல்லா குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் அது பதிலா இருக்கும். இப்ப அடுத்ததா சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். சங்கீதம் 19 7 8. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இப்ப அழகா எழுதியிருக்கிற வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அதுல குறைவு கிடையாது. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நம்ம ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும்னா அவருடைய வார்த்தையால மட்டும்தான் முடியும். கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. இன்னைக்கு அவருடைய சாட்சி, அவருடைய வேதத்தின் தியானம் இது என்ன செய்தான், பேதைய கூட ஞானியாக்குதான். அதெல்லாம் குறிச்சு இன்னும் நம்ம டீப்பரா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. நம்ம உள்ளான மனக்கண்கள்ல தெளிவை உண்டு பண்ணுகிறதே அவருடைய வார்த்தை தான். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆவியா இருக்கிற அவருடைய வார்த்தையினால நம்ம நிரம்ப நிரம்ப
ஒவ்வொரு முறை நம்ம தியானிக்கும் போதும், தியானிக்கிறதுக்கு முன்னாடி, அப்பா உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தரணும்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது நிறைய வாசிக்கணும்னே நினைக்க வேண்டாம். அந்த ஒவ்வொரு வார்த்தையும், இப்பெல்லாம் எவ்வளவோ நமக்கு வசதிகள் தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஒரு வார்த்தைக்கு ஒரு விளக்கம் வேணுமா, கூகுள்ல தட்டினா வருது, சாட் ஜிபிடில போட்டா வருது. அப்போ இது எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இது யாருக்காக எழுதப்பட்டிருக்கு, இது ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம எவ்வளவோ அழகான விளக்கங்களை நம்ம பார்க்க முடியும். அப்படி ஆழ்ந்து நம்ம உள்ள போக 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 நம்ம நிச்சயம் ஞானவான்களா மாற ஆரம்பிப்போம். அவருடைய வார்த்தை சத்தியம்னா பேதையா இருக்கிற நாம் நிச்சயமா ஞானிகளா மாறுவோம். மற்றவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா நம்ம மாற முடியும். அடுத்ததா சங்கீதம் 119 97 முதல் 100. Psalms 119, 97 to 100. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நான் நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம்! உமது வேதத்தில், தாவீது சொல்ற, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். ஒரு ஒரு நாள் பிறந்துச்சுனாக்கா அது முடிகிற வரைக்கும் அந்த நாள் முழுசும் அவருடைய வார்த்தையை மட்டும்தான் தியானிக்கிறாராம். அவருக்கு எத்தனையோ பிரச்சனை, போராட்டம் எல்லாம் வந்தது. ஆனா கூட அவர் வார்த்தையை அவர் தியானிச்சுட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா வார்த்தை எங்கேயோ போயிருது, நம்ம எங்கேயோ போயிடுறோம். நாள் முழுவதும் நம்ம என்ன செய்யணுமா? தியானமா இருக்கணும். அப்ப அங்க என்ன நடக்குது? அதனால என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். அடுத்ததா பார்த்தோம், எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரும், எனக்கு டீச் பண்றவங்களை விட நான் அறிவுள்ளவனா மாறுறேன். முதியோர்களை பார்க்கல, ரொம்ப, அதாவது இவங்க எல்லாம் ரொம்ப முதிர்ச்சி அடைந்தவங்க, ரொம்ப வயதானவங்க, நிறைய அறிவு இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்கள விட நான் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க வார்த்தை சொல்லுதுன்னா எவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா, ஒருவேளை இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஊழியம் செய்யணும்னு எல்லாருக்குமே விருப்பம் இருக்கு, வெளியில எல்லாம் போனோம் அப்படிலாம் அதெல்லாம் ஊழியம் செய்யணும். முதல்ல அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, மணிக்கணக்கா நம்ம வேதத்தை தியானிச்சா போதும். அந்த வெளிச்சத்துக்கு, உதிக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு நிச்சயம் ராஜாக்கள் கூட கடந்து வருவாங்க. அதனால மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். இதுலதான் ஆவியானவர், இதை தியானிக்க 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 தான் உள்ள இருக்கிற ஆவியானவரால நம்ம நிரம்புவோம். நீச்சலால நம்ம போக முடியும். அந்த வேத தியானம், அந்த மெடிடேஷன், அந்த ஸ்பிரிட்ல அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை தவிர நான் வேற எதையும் திங்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ அப்பவே சூப்பர் நேச்சுரல் ரெல்ம், ஸ்பிரிட் ரெல்ம்ல இருக்கக்கூடிய அத்தனையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். இன்னும் ஒரு வசனம், 2 தீமோத்தேயு 3:15. 2 தீமோத்தேயு 3:15. செகண்ட் தீமோத்தேயு கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்கதாக. அப்போ அந்த விசுவாசத்துல ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று எனக்கு தெரியும். சின்ன வயதுல இருந்தே உனக்கு தெரியும். இது உனக்கு எதை கொடுக்குதுன்னா, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்துல ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாய் அந்த வேத எழுத்துக்கள் உன்னை என்ன செய்து மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க பவுல் சொல்றத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் இருக்கு, ஸ்பிரிட் ரெல்ம்ல தேவன் என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு, அதை சுதந்திரித்து கொள்றதுக்கு நமக்கு வேதத்தை தியானிக்கணும். நம்ம ஞானம் உள்ளவர்களா மாறுறதுக்கு நம்ம வேதத்தை தியானிக்கிறோம்.
அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், அந்த ஞானத்தை அடைகிறதற்கும் நம்ம வேத எழுத்துக்களை நம்ம என்ன செய்யணுமா, அதிகமா நம்ம தியானிக்கணும். அப்பதான் இந்த ஸ்பிரிட்ல நம்ம என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். நம்ம சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போய் உட்கார்றோம். அந்த டைம்ல உடனே நம்ம என்ன செய்யணும், நம்ம மெடிடேட் பண்ணிட்டு நம்ம அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் அமைதியா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவர் கூட பேச ஆரம்பிச்சு அவர் வார்த்தையை எடுத்து மெடிடேட் பண்ணி பாருங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஆவியானவர் உங்க கூட பேசுறத நிச்சயமா பார்ப்பீங்க. இன்னைக்கு நம்ம உடனே ஒரு பிரச்சனை வந்த உடனே மனுஷங்களை தேடி ஓடுறோம். ஒரு பிரேயர் சப்போர்ட்டுக்கு நம்ம கேட்கறதுல தப்பு கிடையாது. ஆனா எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனாலும் உடனே போன் எடுத்து எங்க போறோம், மனுஷங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். அதை விட்டுட்டு, அப்பா இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இதை நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அமைதியா ஒரு 5 minutes அவர் பிரசன்ஸ்ல நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவர் வார்த்தை எடுத்து நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஆவியானவர் உங்க கூட பேச ஆரம்பிப்பார். அந்த சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம நிச்சயமா வெளியே வர முடியும். இப்போ இந்த ஞானத்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது தானியேல் 5வது அதிகாரம் 11வது வசனத்தின் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், தானியேல் 5:11 அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வாசிக்கலாம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. இதுதான் ஞானத்தின் ஆவி. தானியேலை பார்த்து சொல்றாங்க, மற்றவங்க சாட்சி கொடுக்கறாங்க, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. இத தானியேல் புரிந்து வச்சிருந்தார். தனக்குள்ள அப்படி ஒரு ஆவியானவர் இருக்கிறத தானியேல் புரிஞ்சிருந்ததுனாலதான் அங்க ராஜாவினால அந்த நம்ம முதல்ல பார்க்கும்போது அங்க ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது, என் கனவையும் சொல்லணும், என் கனவுக்குள்ள அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற மந்திரவாதிகள், பெரிய பெரிய கல்தையர்கள் யாராலையும் அதை என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஆனா தானியேலுக்கு தெரியும், தன் தேவன் அந்த ஆவியில இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய தேவன் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அங்கே ஜெபிக்கும் போது அங்க மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படுது. இன்னைக்கு நமக்கு கூட எந்த காரியமா இருந்தாலும் அதை நம்முடைய ஆவியில அவர் வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். அங்க மற்றவங்க சாட்சி கொடுக்கறாங்க, அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. இன்னைக்கு நம்மளை குறிச்சு இப்படி சாட்சி சொல்லணும்னு நம்ம விரும்புறோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, வேதத்துல இரவும் பகலும் அவருடைய வேதத்துல நம்ம என்ன செய்யணுமா, தியானமா இருக்கணும். அந்த ஆவியினால நம்ம நிரப்பப்பட தானியேலை காட்டிலும் இன்னைக்கு தானியேலுக்கு அங்க அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்துவே இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார், பிதா இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள வாசம் செய்கிறார். அப்ப எவ்வளவு தூரம் நம்ம அவருடைய ஞானத்துல நம்ம செயல்பட முடியும். எந்த ஒரு கஷ்டமான ஒரு டஃப் சிச்சுவேஷனை கொடுத்தா கூட நம்மளால ஈஸியா அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஞானம் நம்ம வேதத்தின் தியானத்துலதான் இருக்கு. அடுத்ததா நம்ம பாக்குறோம் 1 கொரிந்தியர், நம்ம ஏற்கனவே வாசித்த பகுதி தான், அதை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:10 நம்ம பார்த்தோம், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார்னா எந்த சூழ்நிலைக்கும் சொல்யூஷன் தர, பதில் தர அவரால முடியும். இத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இது தெரிஞ்சாதான் நம்ம அவர்கிட்ட போக முடியும். இது ஏன் இந்த இடத்துல நான் இப்படி திங்க் பண்றேன், இந்த சூழ்நிலை எனக்கு ஏன் இவ்வளவு எனக்கு கஷ்டமா தெரியுது அப்படின்னு நம்ம ஓப்பன் ஹார்ட்டடா நம்ம அவர்கிட்ட பேசும்போது ஆவியானவர் தேவனுடைய ஆழங்கள்ல இருந்து சில சத்தியங்களை நமக்கு என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பார். அது நம்ம என்ன செஞ்சிரும், விடுதலையை கொண்டு வர. அதனாலதான் வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப நம்ம விடுதலை வேணும்னா அந்த ஆவியானவர் கூட இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த வார்த்தையில இருந்து ஆவியானவர் நம்ம கூட என்ன பேசுறாருங்கிறதுல நம்ம சென்ஸ் ரெல்ம்ல இருந்து செயல்படாம
ஸ்பிரிச்சுவல் சென்சஸ்ல நம்ம அவருக்கு இடம் கொடுக்கும் போது, அமைதியா மைண்ட் ரெஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது, எந்த காரியத்துக்கும் சொல்யூஷன் நமக்குள்ளேயே தேவன் வச்சிருக்கிறார். அதை நம்ம சுதந்திரிக்க முடியும். இப்போ ஞானம்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்ன காரியங்கள்லாம் அங்க இருக்கு நம்ம பார்த்தா, முதல்ல அறிவார்ந்த விஷயங்கள். இப்ப தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவு இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் மூலமா இந்த அறிவை தானியேல் பெற்றிருந்ததை பார்க்கிறோம். வாசிக்கலாம், தானியேல் 1வது அதிகாரம் 17வது வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அக்கா 21 வாசித்திருங்க. அதுல கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். சரி, அப்போ இங்க அங்க ராஜா 4 வாலிபர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் சேர்த்து சொல்லியிருக்கு. தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். அப்போ அவங்களுக்குள்ள 10 மடங்கு சமர்த்தர்னு அந்த ஒரு வார்த்தை வருமே. அடுத்த அதிகாரத்துல வருதோ? ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அப்போ அங்க 10 மடங்கு மற்ற எல்லார காட்டிலும் இவங்க அந்த அளவுக்கு அப்படி ஒரு ஞானத்திலும் எதுலெல்லாம் இருக்கிறாங்க, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ எல்லாத்துலயும் அவங்கதான் எப்படி இருக்கிறாங்க, 10 மடங்கு சமர்த்தரா இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவிய நம்ம பெற்றிருக்கிறோம்னா, இன்னைக்கு இந்த தானியேலை விட நமக்கு மேன்மையான காரியங்களை தான் நமக்குள்ள தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த ஞானத்துக்கும் புத்தியும் தான் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அதுக்கு காரணம் தானியேல் 3 வேளையும் அங்க என்ன செய்யறாரு, அங்க ஆண்டவரோடு கூட உறவுல இருக்கிறாரு. அந்த மெடிடேஷன் டைம் அவர் விடவே இல்லை. சூழ்நிலை எதிராதான் வந்துச்சு, ஆனா சூழ்நிலை அவர் கொஞ்சம் கூட அவர் என்ன செய்யல, மைண்ட் பண்ணல. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, அந்த தேவன் மாத்திரம்தான் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் என் கூட இருந்து என்னை நடத்தினார். அந்த தேவனை எந்த சூழ்நிலையிலும் நான் விட மாட்டேன்னு சொல்லி அவனுக்கு எதிராக ஒரு சிங்கக்கெபி தயாரா இருந்தப்ப கூட அந்த மெடிடேஷன் டைம் அவர் விடவே இல்லை. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில அதுல இன்னொரு ஒரு வசனம் அங்க வரும். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அந்த கோரேசின் நாட்கள்ல, தரியு ராஜாவின் நாட்கள், எல்லாருடைய நாட்கள்லயும் அவனுடைய காரியம் ஜெயமா இருந்ததாம். அவனுடைய காரியம் ஜெயமா இருக்க காரணம் என்ன? அவன் தேவனோடு கூட இருந்த அந்த இன்டிமசி, அந்த மெடிடேஷன், அந்த வேத தியானம், இதுதான் அவனுடைய எல்லா காரியங்கள்லயும் ஜெயத்தை கொண்டு வந்ததை பாக்குறோம். இன்னைக்கு நம்ம எதை பேசிட்டு இருக்கிறோம், எதை திங்க் பண்றோம்? மனுஷர் கூட தேவையில்லாத கதைகளை பேசி, தேவையில்லாம நேரத்தை போக்கி, இல்ல சோசியல் மீடியால நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி, எதுக்கெல்லாம் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்றோம்? தேவன் இப்படி ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம அந்த இடத்துல நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம அவருக்குரிய அந்த நேரங்களை நம்ம கொடுக்குறோமா? நம்ம அந்த போன வாரம் அந்த இதுல ஹீலிங் செஷன்ல கூட பார்த்தோம். என்ன வேலையை செஞ்சாலும் அந்த பிரதர் லாரன்ஸ் குறிச்சு பார்க்கும்போது அவர் கிச்சன்ல பாத்திரம் கழுவுற வேலை, ஆனா அங்க கூட அவர் பிரசன்ஸ்ல நிரம்பிட்டே இருக்கிறாராம். இன்னைக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்றோம், எனக்கு ஒரே வேலை, எனக்கு பைபிள் எல்லாம் எடுத்து வாசிக்க கூட நேரம் இல்ல, இப்படி எல்லாம் சாக்கு போக்கு சொல்றோம். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தைய தியானிச்சு அந்த பிரசன்ஸ்ல நம்மளால இருக்க முடியும். அதுக்காக நம்ம குடும்பத்தை பார்க்க கூடாது அப்படிங்கிறது கிடையாது. குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் நம்ம நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு செலவழிக்க வேண்டிய நேரத்தை பிள்ளைகளுக்கு செலவழிக்கணும். ஆனா எத்தனையோ ஃப்ரீ டைம் நமக்கு இருக்கு. ஆனா அதுல எல்லாம் நம்ம என்ன காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு தானியேலை பார்க்கும் போது நம்ம ஆச்சரியமா அற்புதமா பாக்குறோம். ஆனா இதை காட்டிலும் மேலான ஆவியானவர் தான் நமக்குள்ள இன்னைக்கு வாசம் பண்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஞானத்துல நம்ம செயல்படுறோம்?
அடுத்ததா நம்ம பார்க்கும்போது இது அறிவார்ந்த விஷயங்களுக்கு தானியலை பார்க்கிறோம். அடுத்து தொழில்நுட்பம் எதை எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் குறிச்சு, அதாவது ஒரு 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 ப்ரீ பிளான்ட தேவன் ஒரு ஐடியாவை கொடுக்கறாரு. அவ்வளவு ஞானமா அதை செய்யறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் எபிரேயர் 11:7. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் வாசிங்கக்கா. அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாயிருக்கும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அங்க பேழை, அதாவது அவ்வளோ மழை, பெரிய டைட்டானிக் கப்பல், இந்த கப்பல் முங்கவே முங்காதுன்னு அவ்வளோ சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த கப்பலை இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த கப்பல் முங்கிருச்சு. ஆனா எந்த டெக்னாலஜியும் டெவலப் ஆகாத நாட்கள்ல அத்தனை நாட்கள் மழை பெய்யுது, மழை வெள்ளம் உலகத்துல எங்கேயுமே, அதாவது நிலமே தெரியல அந்த அளவுக்கு வெள்ளம். ஆனா அந்த வெள்ளத்திலையும் எந்தவித ஒரு பழுதும் இல்லாம ஒரு பேழைய உண்டாக்கக்கூடிய ஞானத்தை அங்க தேவன் நோவாக்கு கொடுத்திருந்ததை பார்க்கிறோம். இதுதான் டெக்னாலஜிக்கல் நாலேஜ். அப்போ இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு எல்லாருமே ஊழியர் செய்ய அழைக்கப்படலை. ஏதோ ஒரு வகையில நம்ம கிறிஸ்துவுக்காக ஊழியர் செய்யறோம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேரு, நான் அதை அவங்களெல்லாம் குறிச்சு நான் எடுத்து பார்த்தேன். நிறைய பேர் உண்மையா வேதத்தை மெடிடேட் பண்றவங்களா இருந்திருக்கிறாங்க. உண்மையா தேவனை நேசிக்கிறவங்க தான் நிறைய பேர் பயங்கரமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பா தாமஸ் ஆல்வா எடிசன், ஐசக் நியூட்டன், மைக்கேல் ஃபாரடே, இவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் கடவுளை நேசித்த மனிதர்கள், வேதத்துல தியானமா இருந்த மனிதர்களாம். அப்போ எது அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கு? அடுத்து நம்ம பார்க்கிறோம் அறிவியல் சார்ந்த விஷயங்கள், சயின்டிபிக் திங்ஸ். இன்னைக்கு புதுசு புதுசா கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் எங்க இருந்து வருது? அதுவும் அவர்கிட்ட இருந்து வர்ற ஞானம் தான். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற அந்த ஞானத்துல இருந்து செயல்படுறதுதான். நம்ம இப்ப ரீசெண்டா கூட பார்த்தோம், அந்த ஸ்பேஸ்ல இருந்து 9 மாதம் அந்த 2 பேரும் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வில்மோர்ங்கிறவரை அவரு டெஸ்டிமனி ஷேர் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம். அவர் மேல வச்சிருந்த ஃபெய்த் எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். 9 மாதம் எந்த மனித முகங்களை பார்க்க முடியாது, சாப்பாடு அவங்க நினைக்கிற சாப்பாடு சாப்பிட முடியாது, எவ்வளவு தூரம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த விசுவாசம் அவங்கள திரும்பி இந்த பூமிக்கு கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அதுலயும் என்னெல்லாமோ அவங்களால திருப்பி நடக்கிறது கஷ்டம், என்னெல்லாமோ ரீசன்ஸ்ல என்னெல்லாமோ சொன்னாங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அவங்க அப்படி சுகத்தோட இருக்கிறாங்கன்னா அந்த தேவன் மேல வைத்த நம்பிக்கை, அந்த வார்த்தையில அவங்க வச்சிருந்த அந்த மெடிடேஷன். அப்போ அடுத்ததா சயின்டிபிக் திங்ஸுக்கு ஒரு காரியம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:38 44. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். அப்போ இங்க பார்வோனுக்கு அந்த கனவினுடைய அர்த்தத்தை யோசேப்பு சொன்ன பிறகு அங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகுது, பஞ்சத்துக்கு முன்னாடி செழிப்பு இருக்கு, இந்த செழிப்பு நாட்கள்ல அது எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் குறிச்சு அங்க ஒரு ஆக்சுவலி இது சயின்டிபிக்ங்கிறத விட ஒரு எக்கனாமிக், அந்த எக்கனாமிக்கலா என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் அங்க யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ நம்ம யாக்கோபு குறிச்சு பார்க்கும்போது அந்த யாக்கோபு ஆதியாகமம் 30வது அதிகாரம், அதை நானே வாசிக்கிறேன். அங்க அந்த ஆடுகள் அந்த பொலியிறப்போ அங்க அவர் ஒரு காரியத்தை செய்யறாரு.
பின்பு யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்ளுவான். அப்போ இதுல இப்படி பார்த்து அங்க பார்த்தா யாக்கோபுக்கு மந்தை மிகவும் பெருகிச்சு. அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். லாபான் என்னதான் ஏமாத்தணும்னு நினைச்சா கூட அங்க யாக்கோபுக்குள்ள தேவன் ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அவனுடைய ஆடுகள் பலுகி பெருகணும்னா அவன் ஒரு காரியத்தை செய்யறான். ஒரு சயின்டிபிக்கலா அந்த ஆடுகள் எதை பார்த்துட்டு போலியோ அந்த நிறத்துலதான் அது குட்டிகளை போடுறத அங்க யாக்கோபுக்கு தேவன் ஒரு ஞானத்தின் ஆவி அங்க கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே உள்ளான மனிதன்ல உள்ளான ஆவியில தேவன் அந்த ஞானத்தை அங்க கொடுக்கறத பார்க்கிறோம். அதே போலதான் நம்ம ஆபிரகாமுக்கு பார்க்கிறோம். அந்த ஆதியாகமம் 13:2 அங்க எக்கனாமி அவனுடைய ஆசீர்வாதங்கள் எந்த அளவுக்கு பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். பொருளாதாரம் அதுக்கு உண்டான ஞானத்தை தேவன் தர்றாரு. இன்னைக்கு பொருளாதாரத்துல நமக்கு பிளெஸிங் வேணும், ஆசீர்வாதம் வேணும், பெருகணும் அப்படின்னாலும் அதுவும் ஆவியானவர் நமக்கு தர்ற ஞானம்தான். அந்த 2வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அப்போ அடுத்ததா ஆதியாகமம் 26:12-14. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் போதும்க்கா. அப்போ இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கும் ஞானத்தையும் பலனையும் கொடுக்கறது யாருதான்? அவர்தான். அப்ப இது எல்லாமே நமக்கு உள்ளதான் தேவன் வச்சிருக்கிறாரு. இதை சுதந்திரிக்கிறதுக்கு ஒண்ணே ஒண்ணு, அந்த சங்கீதம் 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருந்து ஸ்பிரிட்லயே நம்ம செயல்பட்டு சென்ஸ் ரெல்ம்ல நம்ம இடம் கொடுக்காதபடி நம்ம வாழும்போது நம்ம ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். என்னென்ன ஏரியாஸ்ல நமக்கு ஞானம் வேணுமோ அந்த ஏரியாஸ்ல எல்லாத்துலயும் நமக்குள்ள இருந்து தேவ ஆவியானவர் செயல்பட்டு நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை தர்றதை நம்ம பார்க்க முடியும். கடைசியா ஒரு பொலிட்டிக்கல் காரியங்கள்லயும் ஞானத்தை கொடுக்கறது யாருதான்? தேவன். அதுக்கு வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1-3, அடுத்தது 28வது வசனம். தானியேல் 6:1-3, அடுத்து 28. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததுமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்போ ஒரு பொலிட்டிக்கல் காரியங்கள்ல ஞானம் வர்றதுக்கும் அங்க தானியேலுக்கு அந்த ஆவியானவரும் அவனுக்குள்ள இருந்தபடினால எல்லாத்துலயும் அங்க ஞானமா செயல்படுறத பார்க்க முடியுது. அந்த 28வது வசனம் வாசிருங்கக்கா. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம்
ஜெயமா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் 120 தேசாதிபதிகளையும் அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக 3 பிரதானிகளை ஏற்படுத்துறாரு. அதுல தானியேல் ஒருவனா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நாமும் நம்ம பிள்ளைங்களும் இந்த அளவுக்கு தேவன் பூமியில உயர்த்தி ஆசீர்வதிக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதுக்கு ஒன்னே ஒண்ணு நம்ம செய்ய வேண்டியது, வேதத்துல அதிகமா தியானம், ஆவியில நம்ம செயல்படுற காரியம்தான். இன்னைக்கு நம்ம பிளஷ்ல விட்டு நம்ம வெளியே வந்து அவருடைய ஆவியானவர் தான் எனக்குள்ள இருக்கு, நான் ஆவியில தான் நான் என்ன பார்ப்பேன், நான் ஸ்பிரிட் கிடையாது, நான் சோல் கிடையாது, நான் பிளஷ் கிடையாது, ஐ எம் ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட்ல எனக்கு என்னென்னலாம் வார்த்தை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளின் படிதான் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி நம்ம என்னைக்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறோமோ, அவர் வார்த்தையை நம்ம அதிகமா நம்ம தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:15-16 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் சிந்தையில இருந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை முழுவதுமா ஆசீர்வாதம் நிறைந்ததா, ஜெயம் நிறைந்ததா, சுதந்திரிக்கிறவர்களாய் பிரதர் போடுறாங்க. அதே மாதிரிதான் பெஸ்லேயலையும் அதே போலதான் தேவன் ஞானத்துல நிரப்புனாரு. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கெட்டுறதுக்கு எதையும் யோசித்து யூகித்து செய்யக்கூடிய அந்த ஞானத்தினால தேவன் நிரப்புறத பார்க்கிறோம். இது எல்லாமே அவருடைய ஆவியானவர் மூலமா நடைபெற்ற காரியம்னா இன்னைக்கு அத்தனை அந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி, அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் அவர் தங்கி இருக்கிறார்னா நிச்சயமா இதை விட பலத்த காரியங்கள் நம்ம மூலமாவும் செய்ய முடியுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்குது, அவருடைய விருப்பமா இருக்கு. இதுக்கு நம்ம கொஞ்சம் நம்ம உலகத்தை விட்டு, உலகத்தின் காரியங்களை விட்டு நம்ம வெளியில வந்து, இல்ல நானும் என் தேவனும் தான், அதாவது நம்ம மனிதர்கள் கூட பேசவே வேண்டாம் நான் சொல்லல, ஆனா எது தேவை, ஸ்பிரிட்ல நமக்கு எது உதவும், நம்ம பக்தி விருத்திக்கு உண்டாகிற வார்த்தைகளை நம்ம கேட்கிறோமா, பேசுறோமா, இதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்ம கொஞ்சம் நம்மளை நாமே தனிமைப்படுத்தி நம்ம அவர் கூட நம்ம அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, உலகத்தில் உள்ள ராஜாக்கள், உலகத்தில் உள்ள பிரபுக்கள் எல்லாரும் நம்மை தேடி வரும்படியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். அதனால ஒன்னே ஒண்ணு, நம்ம சரீரத்தின் அவயவங்களை ஜீவ பலியா அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்துல அதிக நேரம் காத்திருக்கும் போது நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் நிச்சயமாய் வாய்க்கும். இந்த கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட அப்பா எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக அப்பா, இந்த பூமிக்கு உப்பாய், உலகத்துக்கு வெளிச்சமாய், கலங்கரை விளக்கமாய் இங்க ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்பதுதான், நாங்க மாறணுங்கிறது தான் உங்க விருப்பமா இருக்கு. இதற்குண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க ஏற்கனவே எங்களுக்கு நீங்க தந்துட்டீங்கப்பா. இதை நாங்கள் அப்பா சுதந்திரித்து கொள்ள அதிகமாய் வேதத்துல தியானமாய் இருந்து உங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நாங்க சென்ஸ் ரெல்ம்ல இனி ஒரு காலம் செயல்படக்கூடாதுப்பா. ஸ்பிரிட் ரெல்ம்ல எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மாத்திரம் சிந்திச்சு உங்க எண்ணங்களை தான் நாங்க சிந்திக்கணும்ப்பா. பவுல் சொன்னது போல எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்து பிதா என்ன வைத்திருக்கிறாரோ, பிதாவினுடைய சித்தம் என்னதோ அதை மாத்திரம்தான் நீங்க சிந்திச்சீங்கப்பா. அதைத்தான் நாங்களும் சிந்திக்கணும் தகப்பனே. அதை தவிர வேற எதையும் சிந்திக்காதபடி இந்த உலகத்துல ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உலகம் எங்களை திரும்பி பார்க்கும்படியா, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. அன்னைக்கு தானியேலை பார்த்து கண்டுபிடிச்சாங்கப்பா. 10 மடங்கு சமர்த்தர்களா இருந்ததை அவங்க பார்த்தாங்கப்பா. அதே போல இன்றைக்கு நாங்க 10 மடங்கு இல்லை, இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்குள்ள இருக்குதுன்னா, நீரே எங்களுக்கு ஞானமா இருக்கிறீர்னா, எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தின் ஞானத்தின் ஆவி எங்களுக்குள்ள இருந்து இன்னையில இருந்து செயல்பட தொடங்குகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா.
இன்னும் நாங்க அதிகமாய் தியானித்து ஜெயங்களை பெற்றுக்கொள்ள, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான் என்று சொன்னபடி எங்களுக்கான உயிரை நீங்க எழுதி கொடுத்திருக்கிறீங்க. இந்த உயிரில என்னென்ன பிளெஸிங்ஸ் இருக்குதுன்னு நாங்க அதிகமா தியானித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. கர்த்தர் அப்படியே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையாய் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இதை இனி கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நிறைவான ஞானத்தையும் அப்பா அறிவையும் பெற்று ஆண்டவரே அப்பா, அந்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற அந்த 7 ஆவிகளும் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யார் எதுவும் ஷேர் பண்ணுமா? டெஸ்டிமனிஸ் எதுவும் இருந்தா ஷேர் பண்ணலாம். இந்த வார்த்தை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதிகமா ஆண்டவர் இந்த நாட்கள்ல இந்த வார்த்தைகளின் மூலம் என்னோட இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. நம்ம அதிகமா அவருடைய தியானத்துல வேதத்துல தியானிப்போம். தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில இருந்து புறப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம அற்புதங்களை எதிர்பார்த்தோம்னா நம்ம நிச்சயம் அதை சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் தேவன் அற்புதமா எடுத்து இனி வர நாட்கள்ல நிச்சயமா பயன்படுத்த போறாருங்கிறத நான் நம்புறேன். அந்த பிரதர் போட்டிருக்காங்க யாத்திராமம் 36வது அதிகாரம் 1, 2, 8 அந்த பெஸ்லேல எப்படி தேவன் அவருடைய ஞானத்தினால நிரப்புனாருங்கிறத. இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயம் இதே ஞானத்தின் ஆவியினால நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.